சாதாரண மனுஷங்க. நம்மளே குழந்தைங்கள செல்லமா செல்வாக்கோட வளர்த்திட்டு வரோம். அப்படி இருக்கப்போ அந்த காலத்து அரசர் அயோத்தியின் சக்கரவர்த்தி குபேரனுக்கு இணையான செல்வமும் தேவேந்திரனுக்கு இணையான வீரமும் புகழும் பெற்றவர். அப்ப தசரதர் தன்னோட தெய்வாம்சம் பொருந்திய 4 குழந்தைங்கள எவ்வளவு அருமையா வளர்த்திருப்பாரு. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன் இவங்க 4 பேருமே அழகோடையும் அறிவோடையும் வீரத்தோடையும் வளர்ந்துகிட்டு வந்தாங்க. வசிஷ்டரோட மேற்பார்வையில அரசகுமாரர்கள் 4 பேருமே எல்லா விதமான தர்மங்களையும் கலைகளையும் கற்று தேர்ந்துட்டு வந்தாங்க. இந்த சமயத்துல கோபத்துக்கும் தவ வலிமைக்கும் பெயர் போன விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தி அரசவைக்கு வர்றாரு. வந்து தசரதர்கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. அது என்னன்னா, விஸ்வாமித்ரரும் இன்னும் சில முனிவர்களும் ஒரு யாகத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தொடர்ந்து சில அரக்கர்கள் அந்த யாகத்துக்கு இடையூறா ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால ராமர் தன்னோட அனுப்பி வச்சா அந்த யாகத்தை தன்னால சிறப்பா முடிக்க முடியும்னு தசரதர்கிட்ட உதவி கேட்கிறாரு விஸ்வாமித்ரர். நீங்க யோசிக்கலாம், அவ்வளோ தவ வலிமை பொருந்திய முனிவருங்கிறீங்க, அவங்களுக்குலாம் என்ன ஒரு சாபம் கொடுத்தா விஷயம் சுலபமா முடிஞ்சிருமே. அதுவும் நியாயம்தான். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நீண்டகால தவமோ இல்ல முக்கியமான யாகமோ செய்யறப்போ முனிவர்கள் சாபம் கொடுத்தாங்கன்னா அவங்களோட தவ வலிமை குறைஞ்சிரும். அதனாலதான் ராமர் மாதிரியான வீரர்கள் அந்த இடத்துல இருக்கிற பட்சத்துல இந்த பிரச்சனைகளை அவங்களால சுலபமா கையாள முடியும். அதுக்காகத்தான் தசரதன் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாரு. ஆனா தசரதனுக்கோ பிள்ளை பாசம் ரொம்பவே அதிகம். அதுவும் ராமர் மேல ரொம்பவே ஜாஸ்தி. அவருக்கு ராமரை விஸ்வாமித்திரரோட அனுப்புறதுக்கு இஷ்டம் அல்ல. அதனால விஸ்வாமித்திரர்கிட்ட 16 வயசு பையன் அவன், போர்லாம் அவன் எதுக்கு போகணும், அவனால சமாளிக்க முடியுமா, அவனுக்கு பதிலா நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டனையும் விஸ்வாமித்திரருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஆனா வசிஷ்டர் தசரதனுக்கு அறிவுரை சொல்றாரு. ஒரு அரசனோட தர்மமா நீ விஸ்வாமித்திரருக்கு எந்த உதவினாலும் செய்யறன்னு வாக்கு கொடுத்துருக்க, அந்த வாக்கை நீ மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில ராமரையும் லட்சுமணரையும் தசரதன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ராமர் காட்டுக்குள்ள முதல்ல நுழைஞ்சது இப்படித்தான். இதுக்கப்புறமா பின்னாடி இன்னும் எத்தனையோ நாட்கள் காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் முதல் படி இதுன்னே சொல்லலாம். விஸ்வாமித்திரரோட அவரோட ஆசிரமத்தை நோக்கி ராமனும் லட்சுமணரும் வர்றாங்க. இதுல நடுவுல போறப்போ பயண களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ கங்கை நதியை தாண்டி வர்றப்போ அந்த இடம் ரொம்பவே அடர்ந்த காடா இருந்துச்சு. கொடிய மிருகங்கள் மட்டும்தான் நடமாடிக்கிட்டு இருந்தது. எதனால இப்படி இருக்குன்னு விஸ்வாமித்ரன் அந்த இடத்தோட கதையை சொல்றாரு. இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அதிகமான மக்கள் கூடி வாழ்ந்து சந்தோஷமா இருந்த இடம். ஆனா தாடகையும் அவளோட புதல்வர்களும் வந்து இந்த இடத்த நாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால இங்க வாழ்றதுக்கு பயப்பட்ட ஜனங்க இங்க இருந்து ஓடிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கலையை இழந்து இப்ப இருக்கிற ஒரு பாழடைஞ்ச காடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ராமன்ட்ட அரச லட்சணம் என்ன தெரியுமா, தப்பு செய்யறவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான தண்டனைய சரியா கொடுக்கறது தான். உன்னோட திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனால தாடகையின் அழிவு உன் கையில தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ராமர் தன்னோட வில்லுல நாணேற்றாரு. அதுவே பெரிய சத்தத்தோட வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தன்னோட எல்லைக்குள்ள யாரு வந்திருக்காங்க அப்படின்னு தாடகை பாக்குறப்போ மனுஷங்க 3 பேர் தெரிஞ்சாங்க. இவங்கள அழிக்கிறதுக்காக தாடகை வேகமா வர்ற சமயம் ராமர் தன்னோட அம்பை எய்கிறாரு. அந்த அம்பு தாடகையோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சு அவளை கீழே சரிச்சிருச்சு. தாடகை இறந்தாச்சு. தாடகை போனதுக்கு அப்புறம் அந்த இடமே இன்னும் அழகா தேஜஸோட மாறிடுச்சு. அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணனை கூட்டிட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. முனிவரோட ஆசிரமத்துல யாகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 நாளுக்கான யாகம் 5 நாள் எந்தவித தொல்லையும் இடையூறு இல்லாம நல்லபடியா முடிஞ்சுது. 6வது நாள் காலையில இந்த அரக்கர்கள் வந்துட்டாங்க. வந்தவங்க 2 பேர் யார் தெரியுமா, மாரீச்சனும் சுபாகுவும் தான். இவங்க 2 பேர் யார் தெரியுமா, அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையா தாடகை, அவளோட பசங்க.
இவங்க 2 பேரும் மேல இருந்து இந்த யாகத்துக்கு எடுக்கிறதுக்கு தயாரான சமயம் ராமரும் லட்சுமணனும் வேள்வியை பாதுகாக்கிறதுக்காக இவங்க மேல அம்பெய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவங்க விட்ட அம்பு சுபாகுவை தோக்கடிச்சிருச்சு. ஆனா மாரீச்சனை பல மைல்களுக்கு தள்ளிட்டு போய் கடலுக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அதுக்கப்புறமா ராமலட்சுமணருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இவரு முக்காலமும் உணர்ந்த முனிவர். அதனால அடுத்தது ராவணன் கல்யாணம் தான் சொல்லிட்டு ராமரையும் லட்சுமணரையும் மிதிலைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இந்த சமயமா இவங்க போற வழியில ஒரு ஆசிரமம் பாழடைஞ்சு கிடந்தது. என்ன இதுன்னு ராமர் கேட்கிறப்போ, இது கௌதமருடைய ஆசிரமம். இந்த இடத்துல அவங்களோட மனைவி சாபத்துல கிடக்குறாங்க. உன்னோட பாதம் பட்டா அவங்களுக்கு சாப விமோசனம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே ராமர் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாரு. அவரோட பாதம் பட்ட அடுத்த நொடி அந்த இடத்துல அகலிகை தோன்றாங்க. சில கதைகள்ல பாத்தீங்கன்னா இது ராமரின் பாதம் பட்டு கல்லா இருந்த அகலிகை மனுஷியா மாறுறாங்கன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ராமரின் பாதம் பட்டு அவங்க அகலிகைய உருவம் பெறாங்க அப்படிங்கறத இதனோட மையப்புள்ளி. இப்படி ராமர் போன இடம் எல்லாமே நல்லதையும் அருட்கடாட்சத்தையும் பதிச்சுக்கிட்டே தான் போனாரு. கடவுளுங்கிறத தாண்டி ராமர் மனித உருவத்துல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதரா தோற்றம் அளிச்சாரு. அதனாலதான் ராமரை நம்ம இன்னைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். ராமாயணத்தையும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்தது என்ன? அண்ணலும் நோக்கினான், அன்னையும் நோக்கினாள். அவங்க எவ்வாறு நோக்கினாங்கன்னு அடுத்த கதையில நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தெய்வீக ராமாயணமா இருக்கட்டும், இல்ல சுவாரஸ்யமான வேற கதைகளா இருக்கட்டும், நம்ம சேனல் காஃபார் கதையில கொட்டி கிடக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்டு ரசிங்க. பாய்.